ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு நியூ எபிசோட்ஸ் ஆஃப் ஆல்ஃபா சீரீஸ். நம்ம இந்த சீரீஸில் வந்துட்டு பியூர் கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு நம்ம லீச்-ஆட்லியர்ஸ் பிரின்சிபல் பற்றி பார்க்க போகிறோம். லீச்-ஆட்லியர்ஸ் பிரின்சிபல் இட் இஸ் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியர் கான்செப்ட். இந்த லெக்சர் வந்துட்டு நான் ஒரு 45 மினிட்ஸ்க்கு எடுக்கிறேன். அவ்வளோதான் வந்துட்டு மெமரி தாங்கும். ஸோ 45 மினிட்ஸுக்கு மேலே எடுக்க முடியாது. இப்போ வந்துட்டு நம்ம லீச்-ஆட்லியர் பிரின்சிபல் வந்துட்டு ஈக்குலிபிரியம் கான்செப்டில் கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் ஈஸியாக நான் சொல்லித்தரேன். தட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குலிபிரியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ஏ ப்ளஸ் பி இப்படி ஒரு சிம்பிள் போட்டுருவோம். இந்த சிம்பிள் பேர் ஈக்குலிபிரியம் சிம்பிள், அதாவது டைனமிக் ஈக்குலிபிரியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் will be equal to rate of backward reaction. Rate of forward reaction will be equal to rate of backward reaction. Back reaction எழுதிட்டேன், பரவாயில்ல. பேக்வர்ட் ரியாக்ஷன் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் பேக்வர்ட் ரியாக்ஷனில் இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்துட்டு ஈக்குலிபிரியத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். ஈக்குலிபிரியம் ஸ்டேட், இப்போ ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஈக்குலிபிரியம் ஸ்டேட்னா தட் வில் பி அ ஸ்டேபிள் ஸ்டேட், ரைட்? இப்போ வந்துட்டு ஒரு சிஸ்டம் வந்துட்டு ஈக்குலிபிரியம் இருக்குன்னா அது மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். இப்போது நம்ம லீச்-ஆட்லியர் பிரின்சிபலுக்கு வருவோம். லீச்-ஆட்லியர் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீ ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுறோம், அது ஈக்குலிபிரியமில் இருக்குது, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோன்னா லீச்-ஆட்லியர் பிரின்சிபல் படி ஈக்குலிபிரியம் வந்துட்டு நம்ம பண்ண சேஞ்சுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கும். எப்பயுமே அப்படி தான் நடக்கும். ஈக்குலிபிரியம் வந்துட்டு நம்ம என்ன சேஞ்ச் க்ரியேட் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கும். இப்போ வந்துட்டு நம்ம கான்செப்டுக்குள்ளே ஜம்ப் ஆகும். அதாவது லீச்-ஆட்லியர் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் தட்னு எழுதுகிறேன் பிகாஸ் டைமில். It states that equilibrium when disturbed. இது வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இதனோட டெஃபினிஷன் வந்துட்டு தேவையில்லை, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு எழுதிக்கோங்க. ஓகே, இட் ஸ்டேட்ஸ் தட் ஈக்குலிபிரியம் when disturbed acts in a opposite way that it gets normal again. ஓகேவா? அதாவது நம்ம ஒரு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஈக்குலிபிரியம் இருந்துச்சு, அதுக்கு நம்ம ஒரு டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். அது வந்துட்டு எந்த விதத்தில் ஆக்ட் ஆகுது, ஈக்குலிபிரியம் எந்த விதத்தில் ஆக்ட் ஆகுதுன்னா அந்த ஸ்டேட் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேட்டுக்கு அது வந்துடும். இட் கெட்ஸ் நார்மல். அதுதான் வந்துட்டு லீச்-ஆட்லியர் பிரின்சிபல். ஓகேவா? லைட்டாக ஈரமாயிடுச்சு, வெயிட். ஓகேவா? அதுதான் வந்துட்டு நம்ம லீச்-ஆட்லியர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம சலூன் கடைக்கு போயிட்டு அண்ணா முடி வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்துட்டு நமக்கு என்ன கேட்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று வெட்டி விடுவார். சரியா? அந்த மாதிரி இப்போது நம்ம வந்துட்டு ஈக்குலிபிரியத்துக்கு ஒன்று பண்ணோம்னா அது வந்துட்டு ஆப்போசிட்டாக பிஹேவ் பண்ணும். ஓகேவா? இப்போ நம்மளால் என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு ஈக்குலிபிரியம் க்ரியேட் பண்ண முடியும், ஈக்குலிபிரியமுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்ப்போமா? டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ தட் யூ கைஸ் குட் அண்டர்ஸ்டாண்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ண முடியும். கான்சன்ட்ரேஷனை சேஞ்ச் பண்ண முடியும். சரியா? கான்சன்ட்ரேஷனால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர்னால் நம்மளால் டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் இனர்ட் மெட்டீரியல். இனர்ட் மெட்டீரியல்னால் ஒன்றும் இல்லைடா, இப்போ ரியாக்டன்ட் கூடயும் ப்ராடக்ட் கூடயும் நம்ம ஒரு ரியாக்டன்ட் ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறோம், அது வந்துட்டு ரியாக்டன்ட் கூடயும் ப்ராடக்ட் கூடயும் ரியாக்ட் பண்ண முடியாது. அதுதான் வந்துட்டு அடிஷன் ஆஃப் இனர்ட் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெம்பரேச்சர். அப்புறமேட்டு இன்னொன்று என்ன க்ரியேட் பண்ண முடியும், நம்ம கேட்டலிஸ்ட் வந்துட்டு
எதுவுமே ஆக்சுவலாக ஈக்குலிபிரியத்துக்கு பண்ணாது. அப்படி ஒரு வேலை அவங்க கேட்கும்போது நம்ம கரெக்டாக எழுதணும் இல்லையா, அதுக்காக நான் கேட்டலிஸ்ட்டும் சேர்த்துருக்கேன். ஓகேவா, நம்மளால் டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். எஸ், இந்த டிஸ்டர்பன்ஸால் ஈக்குலிபிரியம் எப்படி அஃபெக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் லீ-சாட்லியர் பிரின்சிபல் நமக்கு நடத்த போகிறேன் நான். ஓகேவா, வெயிட், லெட் மீ ஆட் சம் பேஜஸ். ஓகேவா, எஸ், ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு நம்ம குதித்து விடுகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கே இதில் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகவே மாட்டேங்குது இன்றைக்கி. சரி பார்ப்போம். ஓகே, இப்போது நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதாவது கான்சன்ட்ரேஷன். எஸ், கான்சன்ட்ரேஷன். இப்போது ஒரு ஈக்குலிபிரியத்துக்கு உண்டான ஒரு இதை எடுத்துப்போம். N2 இந்த லெசனில் இந்த ஈக்குவேஷன் வெரி 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 இம்பார்ட்டண்ட். N2 + 3 moles of H2 gives 2 moles of NH3. 2 moles of NH3 இது வந்துட்டு கிரியேஷன் ஆஃப் அமோனியா, ஐ மீன் ப்ரொடக்ஷன் ஆஃப் அமோனியா. சரியா, ப்ரொடக்ஷன் ஆஃப் அமோனியா. அமோனியா கேஸ் ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. இதுவும் கேஸு, இதுவும் கேஸு, இதுவும் கேஸு. ஆனால் இன்னொன்று சொல்லணுமா? எஸ், இப்போ வந்துட்டு அமோனியா நமக்கு கிடச்சிருச்சு. அதை வந்துட்டு லிக்விஃபை பண்ணி நம்ம ப்ராடக்டாக வெளியே எடுத்துப்போம். லிக்விஃபை பண்ணி நமக்கு ப்ராடக்டாக வெளியே எடுத்துப்போம். சரியா, ப்ராடக்ட், கமர்ஷியல் ப்ராடக்ட்டு. அமோனியா வந்துட்டு மேபி ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரியில் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். ப்ராடக்டாக நமக்கு கிடச்சிரும். அது நமக்கு இப்போ இம்பார்ட்டண்ட்டு கிடையாது. இது மூணும் வந்துட்டு கேஸாக நம்ம ரியாக்ஷன் இது பண்ணியிருக்கோம். இந்த ரியாக்ஷன் பேர் வந்துட்டு ஹேபர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரியாக்ஷன் பேர் this will be Haber's process. Synthesis of ammonia அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். N2 + 3 moles of H2 gives 2 moles of NH3. இந்த ரியாக்ஷன் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். மனப்பாடம் பண்ணிக்கலாம், எழுத மனப்பாடம் ஆகிடும். சரியா, சரி, இப்போ வந்துட்டு ஹேபர்ஸ் ப்ராசஸில் என்னென்னு பார்ப்போம். இப்போது ஈக்குலிபிரியமை நம்ம கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸில் பார்க்கணும். கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஸ்டர்பன்ஸ், நம்ம கான்சன்ட்ரேஷனை வச்சு டிஸ்டர்ப் பண்ணுறோம் ஈக்குலிபிரியம். ஓகேவா, அதை தான் நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். மைக் ஆனில் இருக்கா? எஸ். ஓகே, இப்போ வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு இப்போ N2 இருக்குது. N2வோடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்குலிபிரியம் என்ன பண்ணோம்? ஈக்குலிபிரியம் ரிவர்ஸில் ஆக்ட் ஆகும். ஈக்குலிபிரியம் N2வோட கான்சன்ட்ரேஷனை நமக்கு குறைக்கணும். ஸோ N2வோட கான்சன்ட்ரேஷன் குறைக்கணும்னா ரியாக்ஷன் ஃபார்வர்டில் நடக்கணுமா? அப்போது ரியாக்ஷன் மூவ்ஸ் இன் ஃபார்வர்ட் டைரக்ஷன். ரியாக்ஷன் மூவ்ஸ் ஃபார்வர்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மூவ்ஸ் ஃபார்வர்ட். எஸ், ரியாக்ஷன் மூவ்ஸ் ஃபார்வர்ட் அப்படின்னு எழுதலாமா? எஸ். இப்போது நெக்ஸ்ட் H2வோடது நான் கம்மி பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோ, கம்மி பண்ணுறேன். அப்படின்னா ஈக்குலிபிரியம் என்ன பண்ணும்? ஈக்குலிபிரியம் வந்துட்டு H2வோட கான்சன்ட்ரேஷனை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுமா? அப்போது ரியாக்ஷன் எந்த பக்கம் போகும்? ரியாக்ஷன் மூவ்ஸ் பேக்வேர்டு. ஓகேவா, ரியாக்ஷன் மூவ்ஸ் பேக்வேர்டு. இப்போது H2வோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக பண்ணும்போது ஈக்குலிபிரியம் H2வோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ தட் ரியாக்ஷன் மூவ்ஸ் பேக்வேர்டு. ஓகேவா, இப்போது நமக்கு அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் ஹேபர்ஸ் ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹேபர்ஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஹேபர்ஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம். சரியா, இப்போ வந்துட்டு நமக்கு அமோனியா நிறையா கிடைக்கணும். அமோனியா ப்ரொடக்ஷன் ஃபேவர் ஆகிற மாதிரி நம்ம கண்டிஷன் எழுதுவோம். அமோனியா ப்ரொடக்ஷன் ஃபேவர்டு. அதுக்கு என்னப்போ வேணும் அப்படின்னா, அமோனியா ப்ரொடக்ஷன் ஃபேவர் ஆகணும்னா நமக்கு ரியாக்ஷன் ஃபார்வர்டில் நடக்கணுமா? அப்போ N2 கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். H2 கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? ரியாக்ஷன் ஃபார்வர்டில் நடக்கும். ஈக்குலிபிரியம் பிகாஸ் பின்னாடி தள்ளும். கரெக்டாக, H2வோட ரியாக்ஷன் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு H2வோட கான்சன்ட்ரேஷன் ஈக்குலிபிரியம் கம்மி பண்ணும். ஸோ ரியாக்ஷன் முன்னாடி போகும். கரெக்டாக, அப்போ N2 ப்ரொடக்ஷன் அதிகமாக கிடைக்கும். இப்போது NH3யோட கான்சன்ட்ரேஷன் அதிகம் பண்ணுமா கம்மி பண்ணுமா? கம்மி பண்ணணும். ஏன்னா அது ப்ராடக்ட் சைடில் இருக்குது. இப்போது நமக்கு இந்த ரியாக்ஷனில் NH3யோட ப்ரொடியூஸ் வந்துட்டு அதிகமாகணும். அப்போ வந்துட்டு NH3யை நம்ம அது ப்ரொடியூஸ் ஆக வெளியே எடுக்கணும். அப்படின்னா அதனோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகும். ஸோ
ப்ரொடக்ஷன் ஆஃப் NH3 வில் பி மோர். ஓகேவா? அதை தான் நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். இங்கே ஒரு நோட் பாயிண்ட் போட்டுக்கோங்க. இந்த நோட் பாயிண்ட்டு நான் வந்துட்டு ப்ரெஷர் முடிச்சுட்டு கடைசியாக சொல்கிறேன். சரியா? அது வரைக்கும் இந்த நோட் பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போது இதனோட என்தால்பி டெல்டா ஹெச் என்தால்பி பார்த்துக்கிட்டோம்னா -92.38 கிலோ ஜவுல் பர் மோல். சரியா? இதுதான் வந்துட்டு ஹேவர்ஸ் ப்ராசஸ்னுடைய சேஞ்ச் இன் என்தால்பி. இந்த வேல்யூஸ் ஞாபகம் இருக்கணுங்கிறது இல்லை, பட் இந்த சைன் வந்துட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த சைன் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? இந்த நெகட்டிவ் சைன் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் டெல்ஸ் இட் ஆஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். நெகட்டிவ் சைன் ஏன் இம்பார்ட்டன்ட்னு போடுறோன்னா எக்ஸோதெர்மிக்குன்னு டெல்டா ஹெச் வேல்யூ வச்சு நம்ம முடிவு பண்ணிட்டோம். சரியா? இது எக்ஸோதெர்மிக். நான் சொல்கிறேன் ஏன் இது சொல்கிறேங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இப்போது கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்லேயே இன்னொரு இது பார்ப்போமா? நான் இங்கே நோட்டுக்கு ஒரு டப்பா போட்டுறேன், இல்லைனா மறந்துடும். நோட்டுக்கு இங்கே ஒரு டப்பா போட்டுட்டேன். ஸோ நோட் வந்துட்டு மறக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம். வெயிட் ஒரே நிமிஷம். நோட் வந்துட்டு மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இங்கே ஒரு டப்பா போட்டுட்டேன். இப்போது கான்சன்ட்ரேஷனுக்கு இன்னொரு they have given in NCERT, so we have to study. சரியா? நான் அது சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வேறு கலர் எடுத்துப்போம். Fe3+ ஒரு நிமிஷம். Fe3+ ப்ளஸ் SCN மைனஸ் இதை வந்துட்டு நம்ம ஒரு ரியாக்ஷனில் போட்டோன்னா நமக்கு SCN2+. இது வந்துட்டு டீப் ரெட் கலரில் இந்த காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? டீப் ரெட்டில் இந்த காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இது வந்துட்டு ஆக்சுவலாக Fe3+ எல்லோ கலரில் இருக்கும். திஸ் வில் பி கலர்லெஸ். SCN வந்துட்டு கலர்லெஸ்ஸாக இருக்கும். இப்படி ஒரு ரியாக்ஷன் நமக்கு நடக்குதுன்னு வச்சுப்போம். வெயிட் ஒரே நிமிஷம். இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும். வெயிட். இங்கே இன்னொரு நோட் போட்டுக்கோங்க. இப்போது CaCO3 இருக்குல்ல, கால்சியம் கார்பனேட், CaCO3 அப்படின்னு சொல்லலாம். ஓகே? CaCO3 நீங்கள் சொல்லிடாதீங்க, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். அதனால் CaCO3 கால்சியம் கார்பனேட். ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம டீகம்போஸ் பண்ணும்போது நமக்கு ஹீட் தேவைப்படுது. ஸோ திஸ் வில் பி எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அது நமக்கு தேவையில்லை. இங்கே ஹீட் பண்ணும்போது நமக்கு ஒரே நிமிஷம் ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் போடணும்ல. ஹீட் பண்ணோன்னா நமக்கு CaO + CO2 எவால்வ் ஆகும். இப்போது நமக்கு CaO ப்ரொடக்ஷன் வந்துட்டு ப்ராடக்ட் சைடு இருக்கா. அப்போது நம்ம CO2வை ரிமூவ் பண்ண ரியாக்ஷன் ஃபார்வேர்டாக நடக்கும். ரிமூவ்டு கண்டினியூஸ்லி அப்படின்னா ரியாக்ஷன் ஃபார்வேர்டில் நடக்கும்போது நமக்கு CaCO3யோட ப்ரொடக்ஷன் அதிகமாக கிடைக்கும். எஸ், இதுதான் நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். இதை வந்துட்டு ஒரு நோட் பாயிண்ட்டாக போட்டுக்கோங்க. ரிமூவ்டு கண்டினியூஸ்லி ஃப்ரம் கில்னுனா அது ஒரு கைண்ட் ஆஃப் பெரிய ஃபர்னஸ் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த சாம்பர்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அப்படி கிடைக்கும்போது நமக்கு CaO ப்ரொடக்ஷன் வந்துட்டு அதிகமாக கிடைக்கிது. ஓகேவா? Fe3+ SCN அது வந்துட்டு நம்ம FeSCN2+ டீப் ரெட் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கிது. இப்போது இதில் என்ன ஜோக்குனா, இப்போது நமக்கு Fe3+ஓட H2C2O4 this will be oxalic acid H2C2O4. இது ஆக்சாலிக் ஆசிட் நமக்கு போடும்போது நமக்கு FeC2O4 thrice 3- இப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். ஸோ Fe3+ உடைய கான்சன்ட்ரேஷன் கம்மி ஆகிடுச்சு. அப்போது நமக்கு ஈக்குவிலிபிரியம் பேக்வேர்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். கரெக்டாக? ஈக்குவிலிபிரியம் பேக்வேர்டுக்கு ரியாக்ஷனை ஷிஃப்ட் பண்ணும். ஸோ
ஸோ நமக்கு டீப் ரெட்டு கலர் இன்டென்சிட்டி இன்டென்சிட்டி வந்துட்டு நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஏன்னு புரிஞ்சுதா? இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும் பிகாஸ் நம்ம ஆக்சாலிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணதுனால, அது வேறு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணதுனால Fe3+ கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிடுச்சு. ஸோ ஈக்விலிபிரியம் வந்துட்டு ரியாக்ஷனை பின்னாடி தள்ளிவிட்டுருச்சு. ஸோ டீப் ரெட் காம்ப்ளெக்ஸ்னுடைய கலர் வந்துட்டு இன்டென்சிட்டி கம்மியாயிடுச்சு. இப்போது இதே இன்னொன்று HgCl2 ப்ளஸ் SCN அப்படி போட்டோன்னா SCN 4 டைம்ஸ் இங்கே 2- இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ SCN மைனஸ்னுடைய கான்சன்ட்ரேஷனும் நமக்கு கம்மியானுச்சுன்னா அதை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் ரியாக்ஷன் வந்துட்டு பேக்வேர்டில் போகும். ரியாக்ஷன் பேக்வேர்டில் போகும். ரியாக்ஷன் பேக்வேர்டில் போணுச்சுன்னா நமக்கு ரெட் கலர் டிக்ரீசஸ், டீப் ரெட் டிக்ரீசஸ், ரெட் கலர் டிக்ரீசஸ்ன்னு எழுதுகிறேன். இப்போது 2 கேஸுமே நம்ம வந்துட்டு ரெட் கலர் டிக்ரீஸ் ஆகிறத பற்றியே பார்த்துட்டோம். இப்போது நமக்கு ரெட் கலர் டிக்ரீஸ் ஆகிறத பற்றி ஒரு ஆட்சேபனை இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ரெட் கலர் எனக்கு டிக்ரீஸ் ஆகிறது பிடிக்கலப்பா அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஆட் KSCN ஆட் பண்ணும்போது ரெட் கலர் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு? இன்டென்சிட்டி இன்க்ரீசஸ். ஏன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். KSCN நம்ம போடும்போது தட் வில் பி டிசோசியேட்டட் ஆஸ் K + SCN மைனஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. SCN மைனஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா என்னப்பா அர்த்தம்? ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஈக்விலிபிரியம் ஷிஃப்ட் த ரியாக்ஷன் டு த ப்ராடக்ட் சைட். ஸோ டீப் ரெட் கலர் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இதுதான் வந்துட்டு NCERTயில் கொடுத்துருக்காங்க. ஸோ வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாமா? இங்கே என்ன இவ்வளோ தான் சொல்லியிருக்கேன்னா, எஸ். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் வில் பி ப்ரெஷர். இங்கே வந்துட்டு நான் ஒரு இதை கோடை இழுத்து வச்சுக்க போகிறேன். எஸ், பிகாஸ் நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாதுல்ல. என்ன இது? very bad. ப்ரெஷருக்கு போவோமா, இங்கேயே எழுதுவோமா, இல்லை வேறு பேஜுக்கு? அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு மலப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்படி எழுதுகிறேன். சரி, பரவாயில்ல. ப்ரெஷர் இங்கேயே போவோம். ப்ரெஷர் எஸ், வி கோ ஃபார் ப்ரெஷர் நோ. ப்ரெஷர்னால் என்ன டிஸ்டர்பன்ஸ் நமக்கு க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரெஷர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி 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 இம்பார்ட்டண்ட். சரியா? இதை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த கதை ஒழுங்காக சொல்லிட்டேன்னா நான் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். கதை எஸ், இங்கே கதை ஒழுங்காக சொல்லிட்டேன். எஸ். இப்போ சேஞ்ச் இன் ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணும்போது டெல்டா பின்னு எழுதுவோமா? டெல்டா பின்னா சேஞ்ச் இன் ப்ரெஷர். ஓகேவா? இது ரோ மாதிரி இருக்கலாம், பட் பி. சரியா? இது சேஞ்ச் இன் ப்ரெஷர். இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர் போச்சு. increase in pressure makes ஆலையில் தான் சார்ஜ் போட்டேன். makes the equilibrium. increase in pressure makes the equilibrium to move to the side of lesser number of moles, lesser number of gaseous moles, lesser number of gaseous moles இருக்கிற சைடுக்கு நமக்கு
ஈக்குலிபிரியமை தள்ளி விட்டுரும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா வி சே ரீசன் என்னப்பா அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது நமக்கு ப்ரெஷர் ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். கரெக்டாக? வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு பிஸ்டனை கையில் எடுத்துக்கோங்க. சரியா? பிஸ்டனை வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு லாக் பண்ணிக்கோங்க. அந்த பிஸ்டனை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ண நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். நமக்கு தெரியும் மோலாரிட்டி ஒரு கான்சன்ட்ரேஷன் டேர்ம். சிடின்னு எழுதுகிறேன். மோலாரிட்டி வில் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்பான் வால்யூம். கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் டேர்ம். இது வந்துட்டு ஒரு கான்சன்ட்ரேஷன் டேர்ம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்துட்டு பை வால்யூம். இப்போது ஒன்ஸ் நமக்கு வால்யூம் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகுது, அப்போது கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஈக்குலிபிரியம் என்ன பண்ணணும்? கான்சன்ட்ரேஷனை கம்மி பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் should be decreased. கரெக்டாக? should be decreased. கரெக்டாக? இப்போ வந்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸை டிக்ரீஸ் பண்ணணும். அதனால் அது வந்துட்டு கம்மியாக இருக்கிற மோல்ஸ் சைடு போகுது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிமிலர்லிக்கு 3 கோடு போடுறேன். பிகாஸ் சார்ஜும் இல்லை, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. சிமிலர்லி ப்ரெஷர் டிக்ரீஸ் பண்ணால் ஈக்குலிபிரியம் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் more number of gaseous moles. இது ஒரு கான்செப்ட். சரியா? இது ஒரு கான்செப்ட். இப்போது நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் பாரு. சரி. இப்போது நம்ம ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்க போகிறோம். N2 plus 3 moles of H2 gives 2 moles of NH3 Haber's process reaction சொன்னோன்னா, இங்கே டெல்டா என்ஜின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் மோல்ஸோட சேஞ்ச் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன்ஸ். நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். கேசியஸ் ப்ராடக்ட்ஸில் எத்தனை மோல்ஸ் இருக்குது? 2 மோல்ஸு. இங்கே 3 + 1. இந்த இடத்துல 1 இருக்கிறதாக அர்த்தம். எதுவும் போடலன்னா 1 மோல் இருக்குன்னு அர்த்தம். -4 டெல்டா என்ஜி ஈக்குவல் டு -2. இது ஒரு கான்செப்ட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஹியர். இப்போது நான் ஒரு கொஷின் சொல்ல போகிறேன். கொஷின் க்ரீன் எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, பிங்க். இப்போது நான் ஒரு கொஷின் சொல்கிறேன். இந்த கொஷின் வந்துட்டு which of the following reaction will be least affected by change in pressure அப்படின்னு கொடுத்துட்டு A வந்துட்டு N2 plus 3 moles of H2 gives 2 moles of NH3 அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு B என்னது? H2 plus I2 gives 2 moles of HI. இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு N2 plus O2 gives 2 moles of NO. இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா we will get option 2 and option 3 as correct. ஏன் அப்படின்னு பார்ப்போம். டெல்டா NG equal to 0 அப்படின்னா that reaction will be least affected by change in pressure. ஓகேவா? இப்போ டெல்டா என்ஜி இதுக்கு என்ன வருது? டெல்டா என்ஜி இப்போ தானே கண்டுபிடிக்க சொன்னேன். 2 - 2 0. இங்கே 2 - 2 0. எதுவுமே இல்லைனா 1ன்னு அசியூம் பண்ண சொல்லியிருக்கேன். இங்கேயும் 1 இங்கே 2 2 - 2 will be equal to
0. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாடல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரியா? இது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஓகேவா? அடுத்தது போவோம். எஸ். இப்போது நெக்ஸ்ட் 1 minute, நான் இங்கே ஒரு லைன் வரைச்சிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நான் டெம்பரேச்சர் பற்றி பார்க்க போகிறோம். டெம்பரேச்சர் எஸ், வி கோ ஃபார் டெம்பரேச்சர் ஹியர். நம்ம வந்துட்டு டெம்பரேச்சர் பற்றி பார்ப்போம். எஸ், டெம்பரேச்சர்னால் நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, திஸ் இஸ் சிம்பிள். இப்போது டெம்பரேச்சர் படி நம்ம ஒரு ரியாக்ஷனை எண்டோதெர்மிக்குன்னும் எக்ஸோதெர்மிக்குன்னும் ஒரு ரியாக்ஷனை நம்மளால் பிரிக்க முடியும். கரெக்டாக? ஒரே நிமிஷம், இங்கே ஸ்பேஸ் பத்தில் நான் கம்மியாக சின்னதாக எழுதணும்னு நினைக்கிறேன். பட் இட் இஸ் நாட் அலோவிங் மீ. எஸ், இப்போது ஒரு ரியாக்ஷனை நம்ம எண்டோதெர்மிக் அப்படின்னும் ரியாக்ஷனை எக்ஸோதெர்மிக்குன்னு நம்மளால் பிரிக்க முடியும். கரெக்டாக? ஒரு ரியாக்ஷன் எண்டோதெர்மிக், இன்னொரு ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக். கிளாசிஃபிகேஷன் இருக்குது, பட் வி டோன்ட் நீட். இப்போது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு 2 ரியாக்ஷனை பிரிச்சிட்டோம். இப்போது எண்டோதெர்மிக் ரியாக்ஷனில் என்னது? ஹீட்டு ரெக்வயர்டு. அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நமக்கு ஹீட்டு தேவைப்படும். கரெக்டாக? இப்போது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னு பார்த்தோன்னா ஹீட்டு எஜெக்ட் ஆகும்னா வெளியே போகும். ஹீட் எஜெக்டட், ஹீட் ரெக்வயர்டு, இங்கே ஹீட் எஜெக்டட். டெல்டா ஹெச் இங்கே எண்டோதெர்மிக் ரியாக்ஷனில் பாசிட்டிவ், இங்கே டெல்டா ஹெச் ஈக்குவல் டு நெகட்டிவ். புரிஞ்சுதா? டெல்டா ஹெச் நெகட்டிவ். ஓகே, அதுதான் நாங்கள் ஹேபஸ் ப்ராசஸ்லேயே அது வந்துட்டு டெல்டா ஹெச் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொன்னேன். இப்போ தெரிஞ்சிருக்கும். தட் வில் பி an எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். கரெக்டாக? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எஸ், இங்கே வந்துட்டு A + B gives C. இங்கேயும் A + B gives C அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்துட்டு ஹீட் வந்துட்டு தேவைப்படுது. +Q, இந்த இடத்துல +Q வரும். இந்த இடத்துல ஹீட் வெளில வருது. அப்போது இங்கே +Q வரும். கரெக்டாக? இதை இன்னொரு மாதிரி எழுதலாம். A + B gives C -Q எழுதலாமா? இந்த சைடு வந்துச்சுன்னா -Q வருமா? எஸ். இப்போது இங்கே A + B -Q gives C. கரெக்டாக? இப்படி எழுத முடியும். இது மாதிரி ரியாக்ஷனில் நமக்கு கொடுத்துட்டு நமக்கு அது எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கான்னு கேட்குற அளவுக்கு நம்ம சின்ன பசங்க கிடையாது. அப்படி கேட்டால் நம்ம அந்த ரியாக்ஷனில் அப்படி கொடுத்துருந்தா யூ கைஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ். இங்கே என்ன இத்தனை கோடு வந்துருச்சு? நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்துட்டு எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக்காக நமக்கு அந்த Q கொடுத்துருக்காங்க அப்படின்னு. Qனா ஹீட்டுன்னு தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? அதுதான். இப்போ டெம்பரேச்சரை பற்றி நான் பேச வரும்போது எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் occurs. இல்லைனா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் இஸ் ஃபேவர்டுன்னு எழுதலாமா? ஃபேவர்டு பை ஹை டெம்பரேச்சர். சரியா? எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் நமக்கு ஹை டெம்பரேச்சர் சப்போர்ட் பண்ணும். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் இஸ் ஃபேவர்டு பை லோ டெம்பரேச்சர். இதை எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, ஹை டெம்பரேச்சர் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனை நீ ஹை டெம்பரேச்சரில் கண்டக்ட் பண்ணினா ரியாக்ஷன் ப்ராடக்ட் ஃபார்மேஷனுக்கு போகாமல் ரியாக்டன் சைடுக்கு போகும், ரிவர்ஸில் போகும். இப்போது எண்டோதெர்மிக் ரியாக்ஷனை நம்ம லோ டெம்பரேச்சரில் பண்ணோம்னாலும் அதே தான் நடக்கும். கண்டிஷன் பொறுத்து நம்ம டெம்பரேச்சர் வச்சுக்கணும். ஆப்டிமம் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். சரியா? அப்போ தான் இந்த ரியாக்ஷன் ஒழுங்காக நடக்கும். சரி, நெக்ஸ்ட்டு. இப்போது நான் இந்த நோட் பாயிண்ட் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இந்த ரியாக்ஷன் எந்த இதில் நமக்கு எஃபெக்டிவாக நடக்கும்னு பார்ப்போமா? எந்த இதில் எஃபெக்டிவாக நடக்கும்னா, ஒயிட் கலர் எந்த இதில் நடக்கும்? இது வந்துட்டு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்.
ஹை டெம்பரேச்சர் கொடுத்தா அது வந்துட்டு ப்ராடக்ட் சைடுக்கு போகாது. லோ டெம்பரேச்சர் அண்டு என்ன ப்ரெஷர்ப்பா வேணும், அண்டு ஹை ப்ரெஷரா லோ ப்ரெஷரா? இங்கே 2 moles இருக்குது, இங்கே 4 moles இருக்குது. அப்படின்னா நமக்கு ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோன்னா லெஸர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கிற சைடுக்கு போகும். கரெக்டாக? லோ டெம்பரேச்சர் அண்டு ஹை ப்ரெஷர் ஃபேவர்ஸ் ஹேபஸ் ப்ராசஸ். கரெக்டாக எழுதியிருக்கோம். ஹேபஸ் ப்ராசஸ். லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் ஃபேவர்ஸ் ஹேபஸ் ப்ராசஸ். அதுதான் அந்த நோட் பாயிண்ட். சரியா? நெக்ஸ்ட் போவோமா? அடிஷன் ஆஃப் இனர்ட் மெட்டீரியல் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இனர்ட் மெட்டீரியல் அடிஷன். இனர்ட் மெட்டீரியல் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இனர்ட் மெட்டீரியல் ஆட் பண்ணால் என்ன ஆகுதுன்றது. அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கிடையாது, கான்ஸ்டன்ட் வால்யூம் எஃபெக்ட் இஸ் nil, that is no effect. கான்ஸ்டன்ட் வால்யூமில் இருக்கும்போது நமக்கு இனர்ட் மெட்டீரியல் ஆட் பண்ணோம்னா, இனர்ட் மெட்டீரியல்னால் என்னென்னா ரியாக்டன்ட்டோடையும் ரியாக்ட் ஆகாது, ப்ராடக்டோடையும் ரியாக்ட் ஆகாது. அதுதான் இனர்ட் மெட்டீரியல். என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இனர்ட் கேஸ் ஆட் பண்ணலாம், நியான் இல்லைனா ஹீலியம். தட் வில் பி இனர்ட் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷராக இருக்கும் பொழுது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நமக்கு எஃபெக்ட் எந்த சைடு இருக்கும் தெரியுமா? வில் பி ஆன் த சைட் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் மோல்ஸ். கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஆட் பண்ணும்போது இனர்ட் மெட்டீரியல் ஆட் பண்ணால் ஈக்குவிலிபிரியம் மூவ்ஸ் டு இந்த இடத்துல படிங்க. ஈக்குவிலிபிரியம் மூவ்ஸ் டு மோர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கிற சைடுக்கு ஈக்குவிலிபிரியம் ஷிஃப்ட் ஆகிடும். மோர் நம்பர் ஆஃப் மோல்ஸ். எஸ். ஏன் அப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இருக்குது. கான்ஸ்டன்ட் வால்யூம் தானே? கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நமக்கு மோர் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அங்கே ப்ரெஷர் படி பார்க்கும்போது லெஸர் நம்பர் ஆஃப் மோல்ஸு, இங்கே மோர் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, திருப்பி நம்ம கான்சன்ட்ரேஷனுக்கே வருவோம். மோலாரிட்டி நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்பான் வால்யூமா. இப்போது வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இல்லை. இனர்ட் மெட்டீரியல் ஆட் பண்ணும்போது ஒரு சேம்பர் இருக்குது. கரெக்டாக? அதில் தானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஆல்ரெடி வி வால்யூம்க்கு ஒரு சப்ஸ்டன்சஸ் ரியாக்ஷன்ஸ் மிக்சர் இருக்குது. வி மிக்ஸ் வால்யூம் ஆஃப் த மிக்சர் இருக்குது. இப்போது நம்ம நியான் சேர்த்தோம்னா நமக்கு வி ப்ளஸ் டிவி அப்படின்னு சொல்லலாமா? கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வால்யூம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுமா? கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா நமக்கு ஈக்குவிலிபிரியம் என்ன பண்ணும்? கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால நம்பர் ஆஃப் மோல்ஸ் அதிகமாக இருக்கிற சைடுக்கு ஈக்குவிலிபிரியம் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. புரிஞ்சிருக்கும். புரியலைன்னா இன்னொரு டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். சரியா? அதுதான் இங்கே கான்செப்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேட்டலிஸ்ட் எப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, கேட்டலிஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நோ எஃபெக்ட் ஆன் ஈக்குவிலிபிரியம். ஈக்குவிலிபிரியத்து மேலே கேட்டலிஸ்ட்டுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. நெக்ஸ்ட்டு கேட்டலிஸ்ட் help to attain equilibrium ஃபாஸ்ட்டாக ஈக்குவிலிபிரியம் அட்டைன் பண்ண உதவுது. சரியா? எல்லா கான்செப்டும் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் லெக்சர். கைண்ட் ஆஃப் ஒரு அளவுக்கு நான் முடிச்சிட்டேன். கான்சன்ட்ரேஷன் பார்த்துட்டோம், ப்ரெஷர் பார்த்துட்டோம், அடிஷன் ஆஃப் இனர்ட் மெட்டீரியல் பார்த்துட்டோம், டெம்பரேச்சர் பார்த்துட்டோம், கேட்டலிஸ்ட்டும் பார்த்துட்டோம். எஸ், கேட்டலிஸ்ட் ஹாவ் நோ எஃபெக்ட் ஆன் ஈக்குவிலிபிரியம். சரியா? இன்னும் ஒரு செஷனில் நான் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது பாய். சரியா?
சரி நான் கிளம்புறேன். தேங்க்யூ.